நிவின் பாலியோட பேபி கேர்ள் படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மலையாள படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து அருண் வர்மா. மெயினான கேரக்டர்ல நிவின் பாலி, லிஜோமோல் ஜோஸ், சந்தீப் பிரதீப்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படமோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து காணாம போகுது. நிவின் பாலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டரா இருக்கிறாரு. நிவின் பாலி வந்து ஒரு டைம்ல குற்றம் சாட்டப்படுறாரு அந்த குழந்தை காணாம போனதுக்காக. அது வந்து நிவின் பாலி எந்த அளவுக்கு பாதிக்குது, கடைசியா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்புறமேட்டு குழந்தைக்கான அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த எடுத்துட்டு போனவங்க யாரு, இது ஒரு சின்ன ஒரு லைன், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். அதை வந்து தன்னோட மலையாள சினிமா பாணியில வந்து காமிச்ச விதமும் ரொம்பவுமே சூப்பராகவும் பரபரப்பாகவும் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனான கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். மலையாள படம் வந்து திரும்பவும் தன்னோட மைல் ஸ்டோனை வந்து பதிச்சிருக்குது. ஒரு சின்ன கதையை வச்சு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜா வச்சிருக்க முடியுமோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜா வச்சிருந்துச்சு. இது உண்மையிலுமே அருமையான ஒரு படம். நிவின் பாலிக்கு வந்து அடுத்த ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தோட நடிப்புமே மெயினா பாத்தீங்கன்னா லிஜோமோல் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர்ஸோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு. அதாவது மறக்காம இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை நீங்க மறக்காம பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.